ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 31 ஆகஸ்ட் 2024 தேதியில் தேய்பிரையில் வரக்கூடிய திரையோதசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். இன்று மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு நாள். வெகு வருடங்களாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாமதங்களை ஏற்படுத்தியும் திருமண தடைகளை ஏற்படுத்தியவர்களுக்கும் ஒரு நற்செய்தி. இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை இல்லை திருமண பொருத்தம் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்கான அற்புதமான நாள். இன்று நீங்கள் தொடங்கலாம். திருமணம் இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு 2 மாதத்துக்குள்ளேருந்து 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். எல்லா விஷயத்துலையுமே நினைத்த காரியம் ஏதோ ஒன்று அருமையாக நடக்கப் போகுது. அந்த காரியத்தினால உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை. அதற்கு உதாரணமும் நீங்கள் தான். எல்லாவித பொறுப்புகளையும் தலையில் போட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ஒலிம்பிக் கோல்டு மெடல் பெற்ற உங்களுக்கு நல்லதே நடக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள். பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். இன்றைக்கு மிதுன ராசி நண்பர்கள் மிகப்பெரிய வாழ்வியல் திருப்பங்களை சந்திப்பீர்கள். யார் நம்ம என்ன சொன்னால் என்ன, நம்ம அது மாதிரி ஆகிட போகிறோமா? இல்லை. இல்லை நமக்கு படுற கஷ்டமெல்லாம் நிரந்தரமா? இல்லை, அதுவும் இல்லை. ஆக எதிர்காலத்தில் நல்லது நடக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாகத்தான் இருந்தாகணும். கடகராசி நண்பர்களுக்கு அருமையான நாள். தேர்வில் வெற்றி பெறக்கூடிய யோகம், திருமணம் சம்பந்தப்பட்ட நற்செய்தி, பிள்ளை பாக்கியம் சம்பந்தப்பட்ட செய்திகள், எல்லாத்தையும் விட வேலையில் முக்கிய திருப்பம், ப்ரமோஷன், இன்சென்டிவ்ஸ் போன்ற அற்புதமான செய்திகள் வரக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுமா, ஆன்சைட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா, இன்றைக்கு விசா சம்பந்தப்பட்ட ஒரு நற்செய்தி உங்களை வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான நாளில் தான் நீங்கள் சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு சோதனைகள் எல்லாம் தாண்டி சாதனை படைக்கக்கூடிய ஒரு நாள். சிம்மத்துக்கும் சாதனைக்கும் சம்பந்தம் இருக்காதா? நேரடி தொடர்பு உண்டு. பிறந்ததே சாதிக்க தானே. ஆக இன்றைக்கு சிம்மராசி அன்பர்கள் மிகப்பெரிய சாதனைகளை ரொம்ப எளிதாக படைக்கப் போகிறீர்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய கிரக சூழ்நிலை என்று உங்களுக்கு சாதகமாக இருக்கு. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமேல் நடக்கவிருப்பது நல்லதாகவே நடக்கும். கன்னிராசினியர்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய நாள். பொருளாதார நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கன்னிராசினியர்களுக்கும் வாழ்வியல் திருப்பங்கள் இன்று நிச்சயம். துலாம் ராசினியர்களுக்கு அதிக செலவுகளை தரக்கூடிய நாள். செலவு என்பது ரொம்ப 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 டேஞ்சரஸான ஒரு விஷயம். சம்பாதிக்கும் போது சேர்த்து வைக்காத நபர் பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சி பிரயோஜனம் இல்லை. ஆக இன்றைக்கு காசு வரும்போதே சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் சரி, இன்று அந்த முயற்சி திருவினையாகும். காவல்துறையில், சட்டத்துறையில், இல்லை அரசாங்கத்தில் வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விருச்சிகராசினியர்களுக்கும் இன்று நற்செய்தி. அதே மாதிரி பிரிந்து போன காதலன், பிரிந்து போன காதலி ஒன்றாக சேரக்கூடிய ஒரு நாள். மனதில் அமைதியும் நெகிழ்ச்சியும் தரக்கூடிய அற்புதமான நாள். தனுசு ராசினியர்கள் இன்றைக்கு சற்று விலகி இருக்க வேண்டிய நாள். கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸுக்கு போனால் கூட ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா உடலில் ஏதோ ஒரு பாதிப்பு வரா மாதிரியான அமைப்பு இருக்குது. நீங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் இன்று ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒரு ½ டேவாவது பர்மிஷன் கூட போட்டு வந்து வீட்டில் நிம்மதியாக தூங்குங்க. மகராசினியர்களுக்கு புதிய சிந்தனைகளை பரிமாறிக்கொள்ள வேண்டிய நாள். உங்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மனசில் தன்னறியாத ஒரு எழுச்சி காணப்படும். மனசில் புதிய புதிய எண்ணங்கள் தோன்றும். உங்களுக்கான எதிர்கால எண்ணங்களை நீங்கள் இன்றைக்கு பிளான் செய்வது ரொம்ப நல்லது. கும்பராசினியர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அருள் நேரடியாக இருக்கு. இன்னைக்கு கடவுள் உங்கள்கிட்ட லிசன் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. எவ்வளவு ஏழரசனை தொந்தரவு இருந்தாலும் இன்னைக்கு கடவுள்கிட்ட உங்களை மனசில் தோணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் மனசை திறந்து வேண்டிக்கும் போது அது நடக்கும். மீனராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி வரப்போகுது. அதற்கு ஆரம்ப புள்ளியாக இந்த நாள் வந்து தொடங்குது. ஒரு வேலை கிடைக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு வேலை ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு வரலாம். இல்லை உங்கள் மனைவி தன் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்கலாம்.
இல்லை உங்கள் பிள்ளைமார்களுக்கு ஏதாவது உடல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொன்னால் அது சரியாகலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு நிரந்தர தீர்வு இன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்று 31 ஆகஸ்ட் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.